எத்தனை நாளைக்கு தான் அடுத்த வீட்டு கல்யாணத்துக்கு சமையல் பண்ணிட்டு இருப்பேள்? உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு எப்ப சாப்பாடு போடுவேள்? போடுவோம். உங்க பொண்ணு போட்டோவை பார்த்ததும் பையனுக்கு பிடிச்சிடுதோ அப்புறம் என்ன, கல்யாணத்தை சட்டு புட்டு முடிச்சிட வேண்டியது தானே? நீர் சொல்றது சரிதான் ஓய். இருந்தாலும் பெண்ணை பெத்தவங்கிற முறையில ஒரு வார்த்தையாவது என் பெண்ணையும் சாந்தி வீட்டுல விட்டு சீக்கிரம் வந்துடுறா. ஓகேடா, பாய் பாய். ஏண்டி, ஏன் நீ டியூஷனுக்கு போல? மேத்ஸ்ல வீக்கா இருக்கேன்னு தானே உனக்கு டியூஷன் வச்சிருக்கு. நீ டியூஷனுக்கு போறனா உனக்கு தானே கஷ்டம். ஏண்டி உங்க நிக்கிற? நம்ம வீட்டு சூழ்நிலை உனக்கு தெரியல. அப்பா நமக்கா எவ்வளவு கஷ்டப்படுறாரு. அவர் 4 இடத்துல போய் சமையல் பண்ணி கொண்டு வர காசுல தானே நம்ம படிச்சிட்டு இருக்கோம். அவர் கஷ்டத்தை நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? ஏண்டி பதில பேச மாட்டேங்கிற? என்னப்பா நீங்களும் பேசாம இருக்கீங்க? நீங்களாவது சொல்லக்கூடாதா? சொல்றேம்மா, நீ வர்ற பஸ் அடிக்கடி ரயில்வே கிராசிங் பக்கம் இருக்குது. மாப்பிள்ள பேங்க்ல ஒர்க் பண்றார். பொண்ணு படிச்சிருந்தா மட்டும் போதும், வரதட்சணை எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டார். கல்யாணத்துக்கு அப்புறம் அவரே உனக்கு வேலை வாங்கி தரானா? போட்டோவை பார்த்ததும் மாப்பிள்ளைக்கும் மாப்பிள்ளையாத்துலயும் ரொம்ப பிடிச்சு போச்சான். அவங்களுக்கு பிடிச்சு போச்சேங்கிறதுக்காக நான் இதுக்கு சம்மதிக்கல. இருந்தாலும் பெத்தவங்கிற கடமையில உன்னையும் ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? வாழ போறவன் நீ. உன் இஷ்டத்துக்கு விரோதமா நான் எதுவுமே செய்ய மாட்டேன். நீ விருப்பப்பட்டவன நீ கல்யாணம் பண்ணிண்டா உனக்கு கீழே இருக்கிற உன் தங்கைகளோட நிலைமை, நம்ம குடும்ப சூழ்நிலை உனக்கு நன்னாவே தெரியும். என்னடா காலேஜ் டைம் ஆச்சு வரல? ஹலோ, என்னடா பேசாம இருக்க? நீத்தவளை பார்க்கலடா. ஆரம்பிச்சிட்டான்டா இவன். ஒரு நாள் பார்க்கலன்னா நான் உயிரை விட்டுருவேன். டேய், எக்ஸாம் டைம்டா, அதான் வராம இருப்பா. இன்னைக்கு வரலன்னா நாளைக்கு வர போறான். வா வா, காலேஜ் போலாம். வா வா வாடா. ஏன் சாந்தி இடம் மாறிட்டேன்? என்ன மன்னிச்சிடுங்க. சாந்தி, இனிமே என்ன பார்க்க வர வேண்டாம். சாந்தி, என்ன மறுத்துடுங்க. நாம ஜி பேட்ஸ் பறந்து போச்சா? அது பறந்து போலடா, மறந்து போச்சு. இதெல்லாம் ஃபிகரை பார்த்தோமா, பிக்கப் பண்ணாமா, ரூம போட்டோமா, இல்ல